உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் மிகவும் பயந்து போயிருக்கலாம். பயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம், அல்லது பயம் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கலாம். காலையிலே எழுந்ததிலிருந்து இரவிலே தூங்குகிற வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்திலே உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய பயத்தை போக்குகிற இயேசுவாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்களா? அல்லது கடன் பிரச்சனையை நினைத்து நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்களா? அல்லது எனக்கு வேலை கிடைக்கலையே என்கிற பயம் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை பயத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்றைக்கு பயத்தை உங்களிலிருந்து அவர் அகற்றி போட விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயத்தை போக்கி உங்க வாழ்க்கையில அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். சில நேரங்களிலே இந்த பயத்தை நினைத்து நினைத்து நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி உங்களுடைய மனசுக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கலாம். யார் எனக்கு இருக்கிறார்கள்? யார் என் பயத்தை போக்குவார்கள்? நான் யாரிடத்திலே போய் சொல்லுவது? இந்த பயம் நித்தம் நித்தம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது, என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே, என்னை நடுங்க வைக்கிறதே. வியாதியை நினைத்து நான் பயந்து போயிருக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நான் பயந்து போயிருக்கிறேனே. இந்த பயத்தில் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்க மாட்டாரா? இந்த பயத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நிச்சயமாய் உங்க கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்து தைரியப்படுத்துகிற தேவன், பயத்தை எல்லாம் அகற்றி உற்சாகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவன் உங்களுடைய கரம்பளை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.